நாடோடி மன்னன்ல எம்ஜிஆர் வசனம் உண்டு. நீ நாட்டை ஆளுவதற்கு என்ன தகுதி உண்டு? எம்ஜிஆர் சொல்வார், நீ மாளிகையில் இருந்து மக்களை பார்த்தவன், நான் மக்களிடம் இருந்து மக்களை பார்த்தவன். விஜய் அவர்களே, இந்த டயலாக், இந்த படத்தை பார்த்திருக்கீங்களா? முதல்ல நாடோடி மன்னன் மாதிரி படத்தெல்லாம் பாருங்க. அதுல வசனம், அந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? பனையூரில் இருந்து நிவாரண நிதி கொடுக்க கூடாது, போய் தண்ணி பாதிச்ச பள்ளத்திலையும் மேட்லையும் நின்னுகிட்டு கொடுக்கணும். அதுதான் அரசியல், அவன் தான் தலைவன். அதுதான் எம்ஜிஆருடைய வசனம். நாடோடி மன்னன் முடிஞ்ச அந்த படத்தை நீங்க பாருங்க, அந்த வசனத்தை திருப்பி கேளுங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு யாராவது உங்க அரசியல் கட்சியில் அந்த அளவுக்கு யார் இருக்காங்கன்னு தெரியல, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட அது என்னங்க மாளிகையில இருந்து மக்களை பார்ப்பது, மக்களிடமிருந்து மக்களை பார்ப்பது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் 6 பேர்ட்ட கேளுங்க. எவ்வளவு ஒரு மோசமான, இது ஒரு பண்ணையார்த்தனமான, ஒரு பூர்ஷவாத்தனமான ஒரு அரசியலை நீங்க தொடக்கத்துல இருந்தே செய்றீங்க. இதுல அறிக்கை, இதில் மாநில அரசு செய்ய வேண்டியதை செய்யல அப்படின்னு வேற அறிக்கை விட்டுருக்கீங்க. ஏன் ஒன்றிய அரசு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருச்சா? நீங்க என்ன செய்யறீங்க? ஆளும் அரசை தான் விமர்சிக்கணும், கேள்வி கேட்கணும். குட், கேளுங்க. ஒரு தடவை கூட இந்த நிவாரண பேரிடர் பணியை கொடுக்காத நிர்மலா சீதாராமன் குறித்தோ, இந்த ஒன்றிய